ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் சில சிம்பிளை நம்ம ப்ரோக்ராமாக போட ட்ரை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஒரு பிரமிட் சிம்பிளாக இருக்கட்டும், இல்லை ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம ஜாவா பேட்டர்னில் நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட ட்ரை பண்ணுவோம் நம்ம. முதல்ல எதுக்காக நம்ம ஜாவா பேட்டர்ன் போகிறோம்? ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணுறோம், ஒரு பெரிய ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம ஜாவா பேட்டர்ன் ப்ரோக்ராம் போகிறோம் நம்ம. ஸோ ஜாவா பேட்டர்ன் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அந்த லூப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்டைலில் இந்த ஆர்டரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் போடும்போது நம்மளுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி போடலாம், ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது நான் உங்கள் கஜேந்திரன். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எக்லிப்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் எடுத்து நியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். டெமோ பேட்டர்ன் கொடுக்குறேன். நான் டெமோ பின்னு கொடுக்குறேன் கிளாஸ் நேமு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறப்ப நான் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாவா பேட்டர்ன் ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பேசிக் ஸ்டெப் முதல்ல தெரியணும். எடுத்த வேகத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிளை போடுறதுனால அதில் எந்த யூஸுமே இல்லை. அதுக்கான கோடு வந்து ஓப்பன் சோர்ஸ் கூகுளில் இல்லை எங்கேனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் எப்படி இன்டெப்த்தாக ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கற்றுக்கணும். முதல்ல இந்த ஜாவா பேட்டர்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்லேருந்து தான் மோஸ்ட்லி போடணும் நம்ம. உங்களால் ஒரு ஃபார் லூப் வந்து ஒர்க் ஃப்ளோ சொல்ல முடியும், 2 ஃபார் லூப்போட ஒர்க் ஃப்ளோ சொல்ல முடியும், நெஸ்டட் ஃபார் லூப்போட ஒர்க் ஃப்ளோ சொல்ல முடியுமா, அந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தான் ஜாவா பேட்டர்ன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் மினிமம் 2 ப்ரோக்ராம் உங்களுக்கு கேட்பாங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னா இவங்க வந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு பொறுமை இருக்கா. ஸோ அதுக்காக தான் நம்ம ஜாவா பேட்டர்ன் ப்ரோக்ராமுக்கே போகிறோம் நம்ம. ஸோ அது பண்ணுறதுனால உங்களோட லாஜிக்கல் திங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதோட ப்ரீவியஸ் ஸ்டெப் ப்ரோக்ராம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது இது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 0 to 9 அதாவது 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் 0 ஸ்டேஜ் நம்ம சொல்லணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணால் தான் இன்டெப்த்தாக ஒரு ஜாவா பேட்டர்னை கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு என்ன அடுத்தது வரும்னா எனக்கு வந்து 7 டைம் பிரிண்ட் ஆகணும். அதாவது AB 2 4 6 G வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே சம்திங். இப்போ என்ன பண்ணலாம்னா எனக்கு வந்து இதோட கவுண்ட்டை கண்டுபிடிச்சி எனக்கு அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல 10 இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வேரியபிள் நேம் டாட்டு வச்சு லென்த்தை கால் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணால் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகாது. பாருங்கள், அதாவது 2 4 6 அதாவது 7 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இது 2வது ஸ்டேஜ். ஓகேங்களா? லென்த்தை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது. ஸோ 3வது பார்த்தோன்னா எனக்கு தனித்தனியாக ABCD அப்படின்னு தனித்தனியாக பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், வேரியபிள் நேம் டாட் வச்சு கேரட் ஐங்கிற மெத்தடை கால் பண்ணலாம். இந்த அட்டுக்குள்ளே ஐயும் கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணும், ABCDன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது அடுத்த ஸ்டேஜ். இப்போ நம்மளுக்கு ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண தெரியுது. அதுக்கப்புறம் லென்த்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து அது நேம், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே எத்தனை இருக்குதோ அது வரலையும் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம். நம்ம அடுத்து சிங்கிள் லெட்டராக பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்தது இப்போ ABC இப்படி பிரிண்ட் ஆகும், அதாவது நம்மளுக்கு எல் ஷேப்பில் பிரிண்ட் பண்ணணும். இது அடுத்த லெவல். இப்போ எப்படி எல் ஷேப்பில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு எல் ஷேப்புங்கிறது பார்த்தோன்னா ABC அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட், அதாவது பிரிண்ட் எல்எல்ல வரணும், நியூ லைனில் வரணும். DEFGங்கிறது பிரிண்ட்டில் வரணும். அப்போனா நம்மளுக்கு என்ன, அது ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும் எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகணும், அடுத்த 4 லெட்டர் இப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக செலக்ட் பண்ணால் அது பேர் எல்ஸ் கான்செப்ட்டு. ஸோ இஃப்பில் போகிறேன் நான். அப்போ ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா, சரி நாட் ஈக்குவல் டு 0 அண்டு நாட் ஈக்குவல் டு 1 அண்டு நாட் ஈக்குவல் டு 2 இப்படி கொடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன், ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது எல்ஸில் ஸோ என்ன பண்ணுறேன் நான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட்டுன்னு கொடுத்துறேன் நான். ஸோ இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரெண்டஸில் போய்ட்டு ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஷேப்பில் பிரிண்ட் ஆகும், அதை மட்டும் மாற்றிக்கிறேன் நான். எல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பிரிண்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து எல் ஷேப்பில் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது வந்து அடுத்த லெவல். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 தடவை பிரிண்ட் பண்ணணும், லென்த்து கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது ஒரு 2 நம்பரை வந்து ரன் டைத்தில் வாங்குறேன் நான். ஸோ ரன் டைம்னாலே உங்களுக்கு ஸ்கேனருங்கிற ப்ரீ டிஃபைன் கிளாஸை யூஸ் பண்ணணும்னு தெரியும். இந்த ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா யூட்டில்ங்கிற பேக்கேஜ்குள்ளே வரும்.
இப்போ நான் ஃபார் லூப்புக்குள்ளே இன்ட் ஐயில் வந்து ஏங்கிற வேல்யூ கொடுக்குறேன். அடுத்தது கண்டிஷன் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 2 இடத்துல வாங்கினோம்ல பி, ஸோ அதை நான் அந்த இடத்துல கொடுக்குறேன் நான். ஸோ இதில் என்ன ப்ரோக்ராம்னா, நான் கொடுக்குற ஏங்கிற வேல்யூ பிங்கிற வேல்யூக்குள்ளே அந்த நம்பர் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணுறேன் நான். ஸோ எதுக்கு நம்ம இதுமாரி டைப் பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஒரு ஜாவா பேட்டர்ன் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாவா பேட்டர்ன் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஈஸியாக நீங்கள் ரெடி ஆகிடலாம். இப்போ பார்த்து நம்ம எல்லா ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா ஜாவா பேட்டர்ன் எழுதுறதுக்கு முன்னாடி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக் ஸ்டேஜ் தான் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஜாவா பேட்டர்ன் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக எல்லா ஷேப்பும் நீங்கள் எழுதலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சின்ன சின்ன பேட்டர்னை வந்து நம்ம ப்ரோக்ராமை பார்க்கலாம் நம்ம. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். இது நான் உங்கள் கஜேந்திரன். நன்றி, வணக்கம்.